கிட்ட திட்டிருக்கலாம் என்ன, அதுக்கு என்ன கேஸுக்கு போட்டு கோர்ட்டுக்கு வர வச்சு நான் அசிங்கப்படுத்தி நான் ஏதோ திருடி பாட்டை வந்து வச்சா மாதிரி அது எப்படிங்க வைக்க முடியும்? சினிமால எப்படிங்க ரிலீஸ் பண்ண முடியும்? அந்த நன்றியை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த நன்றி கார்டை வச்சு நான் வந்து இப்ப விளம்பரம் பண்ணிட்டேன், அதனால எனக்கு பணம் வேணும்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. அப்படி வந்து குடுக்கற அளவுக்கு நான் சம்பாதிக்கவும் இல்ல. கோர்ட் கேஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க? அவங்க வந்து பணம் தான் கேக்குறாங்க. எதுக்குன்னா நான் நன்றி கார்டு போட்டதுக்கு. எனக்கு புரியல அது எப்படின்ட்டு. நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க, காசு கொடுத்து செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்கேங்க, ஷூட்டிங் பண்ணிருக்கேன், சம்பளம் கொடுத்திருக்கேன், நடிகர்களுக்கு கிரணுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்திருக்கேன். அவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த சும்மா வச்ச பாடல் இல்ல. இளையராஜா வர்சஸ் வனிதா விஜயகுமார்னும் போது எனக்கு மனசு கஷ்டமா படுறதா இல்ல வந்து பெருமைப்படுறதான்னு தெரியல. ஏன்னா அவர் பக்கத்துல வர்சஸ்ல என் பேரு வர்றதே எனக்கு பெரும் பாகியமா தான் நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு இசை கடவுளா தான் நான் பாக்குறேன். குழந்தையில இருந்து அப்படிதான் பாத்திருக்கேன். இன்னைக்கு இந்த நிலைமை. பட் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே கிடையாது. அவர் இசையமைச்ச பாட்டை வந்து சோனி நிறுவனம் முறைப்படி பணம் கொடுத்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கியிருக்கோம், இந்த படத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு. சோ அவங்க லீகலா ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கோர்ட்டுக்கு அவங்களதான் அவர் கேட்கணுமே தவிர